r.rajkumar2331 அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க. 1 கோடி வந்தால் 20 லட்சம் வரி கட்டணம் அப்படின்னு போட்டிருக்கார். இது வந்து இவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாரா, இல்லை 1 கோடி ரூபா வந்தால் அவ்வளோ ரூபா டேக்ஸ் பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரா அப்படின்னு தெரியல. பட் நம்ம இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 1 கோடி வந்தால் 20 லட்சம் கட்டணும் அப்படிங்கிறார். ஸோ முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ஒருத்தருக்கு வந்து 1 கோடி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 1 கோடி வரும்போது தேர் இஸ் அ இன்புட் காஸ்ட். லெட்டஸ் அஸ்யூம் அவங்களுடைய இன்புட் காஸ்ட் வந்து ஒரு 25 lakhs அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 25 லட்ச ரூபா போட்டிருக்காரு அவர் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். இப்போ அதோடைய வேல்யூ 1 கோடி ரூபா வந்திருக்கு. அப்போ கேபிட்டல் கெயின்கிறது வந்து 1 கோடி மைனஸ் 75 லட்ச ரூபா தான் வந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய கேபிட்டல் கெயின். அந்த 75 லட்ச ரூபாய்க்கு அவர் வந்து 1.25 லட்ச ரூபா வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் எவ்ரி இயர். மீதி இருக்கக்கூடிய 73.25 லட்ச ரூபாய்க்கு 12% அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரஃப்லி அபவுட் ஒரு 9 lakh rupees 9 to 10 lakh rupees வரும். அவ்வளோதான் வந்து வரும். அப்போ வந்து முதல்ல அவர் சொன்ன மாதிரி 20 லட்சமே கிடையாது. இது வந்து ஒரு 9 லட்ச ரூபா வரையும் தான், 9 லட்சம் தான் கம்மியாகுது. ஸ்டில் அவருக்கு வந்து 91 லட்ச ரூபா இருக்குது. அதை நீங்கள் வந்து காம்பவுண்டிங்கில் எடுத்திங்கன்னா அவருக்கு வந்து 1.25% வரையும், அவர் 15% அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருந்ததுன்னா அதில் 1.25 வச்சுங்க 13.25% கிடச்சிருக்கு. 13.25%ங்கிறது ரொம்ப நல்ல ரிட்டர்ன். சப்போஸ் 15க்கு பதிலாக அவருடைய ரிட்டர்ன் வந்து ஒரு 17 கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இன்னும் நிறையவே வந்து ரிட்டர்ன் கிடைக்கும். அதனால் இவர் சொல்கிற மாதிரி 20 லட்ச ரூபாங்கிறது வந்து வரி கட்டணுங்கிறது வந்து தவறான ஒரு புரிதல். அதோடு இல்லாமல் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மணியும் நீங்கள் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் அதை எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு வீடு வாங்குறீங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. அதர்வைஸ் வந்து நீங்கள் மந்த்லி அதை ஒரு பென்ஷன் ஸ்கீம் மாதிரி மாற்றிக்கிறீங்க அல்லது அப்பப்போ நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இன்னும் இப்போ இந்த 9 லட்ச ரூபா கூட உங்களுக்கு டேக்ஸ் வராது, இன்னும் கம்மியாக இருக்கும். எவ்ரி இயர் நீங்கள் அந்த 1.25 லட்ச ரூபாயை கூட நீங்கள் இஃப் யூ வாண்ட் டு மேக் யூஸ் ஆஃப் இட்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து கரெக்டான ஒரு விஷயம். அடுத்தது வந்து ராஜ்குமார் -SK7NJ அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க. குட் மார்னிங் சார். 1 பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட், 2 குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்ட் சைஸ் ஹையராக இருக்குது. இந்த ஃபண்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு 1 குவாண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், 2 ICICI Prudential பாரத் 22 ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட், 3rd வந்து டாடா ஸ்மால் கேப், 4th ஆதித்ய பிர்லா சன் லைஃப் PSU ஈக்விட்டி, 5th நிப்பான் இந்தியா ஃப்ளெக்ஸி கேப், 6th குவாண்ட் மிட் கேப், 7th மோத்திலால் அஸ்வால் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட். ப்ளீஸ் சஜஸ்ட் ஆர் அதர் எனி பெஸ்ட் ஃபண்ட் சஜஷன்ஸான்னு கொடுத்துருக்காரு. இவர் வந்து என்னென்னா, நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஃபண்டு சைஸ் வந்து பெருசாக இருந்தது அப்படின்னதுன்னா அதோடைய பர்ஃபார்மன்ஸ் முன்னாடி எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த பேசிஸை வச்சு இவர் வந்து இந்த 2 ஃபண்ட்லேருந்து வெளில வராதுன்னா வரலாம். ஆனால் இப்போ அதுக்கு பதிலாக அவர் சூஸ் பண்ண ஃபண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒவ்வொரு ஃபண்டுலேயும் லாஸ்ட் 1 year யார் யாரெல்லாம் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்காரோ அதில் வந்து அவர் சூஸ் பண்ணியிருக்கார். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபண்டில் இருக்கிறத விட இது வந்து இங்கேருந்து மூவ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அதை விட டேஞ்சரஸ். ஏன்னா ஹீ இஸ் ஒன்லி சேசிங் த ரிட்டர்ன். இவர் வந்து இந்த 2 ஃபண்டில் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அவருக்கு வந்து ஓகே, ஸ்மால் கேப் ஃபண்டில் வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி ஸ்மால் கேப் ஃபண்டு 25,000 கோடி வந்துருச்சு. அப்போ 25,000 கோடி வந்து பெருசு இருந்ததுன்னா நிறைய ஃபண்டு வந்து இப்போ ரீசெண்டாக வந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் அல்லது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபண்டெல்லாம் less than 5,000 crore இருக்குது. அந்த மாதிரியான ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டை அவரை வந்து சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னதுன்னா பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் வந்து 70,000 கோடிக்கு மேலே இருக்குது. அதுக்கு பதிலாக இஃப் யூ வாண்டட் டு சூஸ் சேம் ஃப்ளெக்ஸி கேப்னா ஒரு 5,000 crores எல்லாம் வந்து ஃப்ளெக்ஸி கேப் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ சேம் கேட்டகரிலையும் லெஸ்ஸர் ஏயுமில் பார்க்கலாம். ஆர் இவர் வந்து எஸ்ஐபி தான் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ஒரு ஸ்மால் கேப் தான் கொடுத்துருக்காரு. ஒரு மிட் கேப்போ மல்டி கேப்போ வந்து பெட்டர் தென் த ஃப்ளெக்ஸி கேப். ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டு 1 year இந்த பர்ஃபார்மன்ஸை சேசி 7 ஃபண்டில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது வந்து நாட் அட் ஆல் ரிக்வயர்ட். அடுத்த கொஷின் சுகுமாரன் கண்ணன் 6200 அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க. பிகினர் ஸ்டூடெண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்தால் வருடம் இன்கம் டேக்ஸ் ஃபைல் செய்யணுமா சார் அப்படின்னு கேட்டிருக்கார். இப்போ வந்து அவர் வந்து ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கார். அப்போ அவருக்கு வந்து
இன்கம் டேக்ஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து நீங்கள் என்னைக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்டை சேல் பண்ணுறீங்க அல்லது ஒரு ஃபண்டுலேருந்து இன்னொரு ஃபண்டை ஸ்விட்ச் பண்ணுறீங்க. ஸ்விட்சுங்கிறது வந்து என்னென்னா ரிடம்ஷன் அண்ட் ரீபர்ச்சேஸ். நீங்கள் நினச்சிக்கலாம், சார் அந்த மணி நான் எடுத்துக்கவே இல்லையே, ஏ ஃபண்டுலேருந்து பி ஃபண்டுக்கு அங்கே மாறிடுச்சு இல்லையா, அதுக்கு எதுக்கு நான் வந்து டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஸ்விட்ச் இஸ் நத்திங் பட் ரிடம்ஷன் அண்ட் ரீபர்ச்சேஸ். அதுதான் வந்து. ஸோ நீங்கள் ஸ்விட்ச் பண்ணாலும் சரி, நீங்கள் அந்த மணியை ரீடீம் பண்ணிவிட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணாலும் சரி, அல்லது திருப்பி வேறு ஒரு ஃபண்டில் போட்டாலும் அது வந்து இந்த ஷார்ட் டேர்மோ லாங் டேர்மோ கேபிட்டல் கெயின் வரும். இப்போ அவர் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கார் அப்படிங்கும்போது அவருக்கு வந்து பெருசாக அவருக்கு வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப் டு ஒரு 5 lakh rupees வரையும் இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. ஸோ அது உள்ளுக்குள்ளே தான் வர்றதுனால, அதோடு இல்லாமல் அவர் ஸ்டூடெண்ட்டாக சேவ் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் சேவ் பண்ணுவார். அதனால் அவருக்கு வந்து பெருசாக மணி வராது. அவர் வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணுங்கிற நெசசிட்டியும் கிடையாது. ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்படாமல் இப்போலேருந்தே அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து சின்ன வயசுலேயே பண்ணுறது நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அப்துல் ஆசிஃப் ரசாக் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க, சார் எல்ஐசி பென்ஷன் பெனிஃபிட் ஸ்கீம் பெஸ்ட்டா இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டிருக்காரு. நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம், இன்சூரன்ஸ் இஸ் நெவர் எவர் பி அன் இன்வெஸ்ட்மெண்ட். அதை நீங்கள் எப்படி பேக்கேஜ் பண்ணாலும் அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. இப்போ வந்து எல்ஐசி பென்ஷன் பெனிஃபிட் ஃபண்ட் அப்படின்னதாக இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிட்டர்ன் வந்து கம்மியாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தா அதை நம்ம பணம் எடுக்கும்போது அது வந்து இந்த ஆன்யூட்டி அப்படிங்கிறதுல வந்து இந்த மணியை ஒன்றா எல்ஐசியே அல்லது ஒரு பேங்க்கோ வந்து கொடுக்கும்போது ஒரு 5-6% மேலே ரிட்டர்ன் கொடுக்காது. அதே சமயத்தில் இதை வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுட்டு அதை சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளான் மூலமாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னதுன்னா க்ரோத்தும் இருக்கும், நல்ல ரிட்டர்ன் இருக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஸோ ஆல்வேஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் பெஸ்ட் தென் த இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.